இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி என்று பெயருக்கு ஏற்றாறு போல தான் எதிரிகளுடைய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி தான். ரொம்ப கம்பீரமானவங்க. இவங்களுடைய பேச்சு திறமையும் அப்படியே ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கும். ரொம்ப மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பை இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும். திடமான புத்தி உள்ளவங்க, எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல குணமும் இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இடையூறுகள், குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் பிற்பகுதியில் நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். அரசியலில் நல்ல ஒரு செல்வந்தராகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. கோபமும் பிடிவாதமும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த ராசிக்காரங்க ரொம்ப கவர்ச்சியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. விளையாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும். ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, உண்மையை உரைக்க பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இவங்களை நிறைய விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். அதிக அளவு நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக உண்மையை பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். கலையிலையும் இசையிலையும் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு இவங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். ரொம்ப பாசமானவங்க, தன்னுடைய குடும்பத்தின் மீது அதீத வாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப அழகாக, ரொம்ப சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க. கற்பனையிலையாவது நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் கற்பனையில் நாங்கள் ஒரு 40-45 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிஜத்திலேயே நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காப்பாற்றக்கூடிய தெய்வம். அதனால் எப்பவுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்காமல் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். எந்த ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாய் தந்தையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் இறங்குனீங்கனாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா, உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசியில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சூரியன் ஆட்சியாக பலமாக அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட கேதுவும் இணைந்திருக்கிறார். செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவும் நேர்மையாகவும் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கூட ஓரளவுக்கு உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும். உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
தாய்மாமன் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். வீட்டு மனை சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சுணக்க நிலைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக ஒரு சில சின்ன சின்ன விரைய செலவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி போதுமான அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அஷ்டம சனி ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே செய்கிற வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா வேறு வேலை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். விரும்பிய உயர்கல்வியை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த சிம்மராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் தடையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் போராடுனீங்க, கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க, அதாவது உழைப்பை முயற்சியை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போ வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை வைத்து கணிக்கும் போது ராசிக்குள்ள கேது சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயலில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், கவனக்குறைவு, கவனச்சிதறல் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். பாடங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை செய்கிறவங்களும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. கவனமாக செயல்படணும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு. நல்ல ஒரு வரவு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் வியாபாரத்தில், தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் கேது இருக்கிறது சின்ன தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வார்த்தையை நிதானமாக பேசணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ராசிக்குள்ள சூரியனும் கேது அவரோடு கூட புதன் இணைந்திருக்கிறதுனால கவனச்சிதறல், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக செயல்படணும். வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனம் சிதறி போனீங்கன்னா கூட பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. லாபகுரு சின்ன சின்ன நெருக்கடியை கொடுப்பார். வர வேண்டிய பணம் டக்குன்னு வராது. கொஞ்சம் போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. தினமுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு
அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.